ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு பெல்லைக்கான் சேனல். இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு என்னோடய வீடு இருக்குங்க, அதில் வந்து மஸ்கிட்டோ நெட் இன்ஸ்டால் பண்ணும் விண்டோக்கு. அதனால் இங்கே வந்திருக்குங்க. இது என்ன இடம், இல்லை எந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்ணோம் எப்படின்னு சொல்லி எல்லாமே அங்கே சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நம்ம என்ன மாதிரி கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க டிசைன் பண்ணி தராங்க. அதனால் இந்த வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது, நம்ம எந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணோம் எல்லாமே இவங்க சொல்லியிருக்காங்க நான் சொன்னது மாதிரிங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், 1080 பிக்சலில் பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட். கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட்டையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட கான்டாக்ட் டேட்டா எல்லாமே கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ நோய்கள் கொசு மூலியமா நிறைய பரவுது. நம்ம தான் காப்பாற்றிக்கணும். இந்த சேனலை பார்த்துட்டு பார்க்குறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனால போதும், உங்களுக்கு நாங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்றோம். லைஃப் நல்லா வரும். நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். பூச்சி புழு எதுவுமே வராது. கொசுக்கடியிலேருந்து நிரந்தரமாக தூங்கலாம். லைஃப்பில் 3 விஷயம் முக்கியம். நல்லா சாப்பிட்றோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா தூங்கணும். இதில் 3 எந்த குறை வந்தாலும் நமக்கு கஷ்டம் தான். அப்படிங்கும்போது தூக்கம் நமக்கு முக்கியம். 8 மணி நேரம் நல்லபடியாக தூங்கணும். தூங்கும்போது கொசு வந்து வெய்யும் கத்தும்போது தூக்கமே வராது. அப்படிங்கும்போது நம்ம அந்த கொசு வலையை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. வணக்கங்க. கரூர் மாவட்டம் வேளாயம்பாளத்தில் பார்த்தீங்கன்னா புகழூரில் இந்த மஸ்கிட்டோ நெட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா 3-4 டைப்பில் பண்ணுறோம். ஒன்று ஸ்லைடிங் டைப்பில் பண்ணுறோம், இன்னொன்று ஸ்க்ரோலிங் டைப்பில் பண்ணுறோம், இன்னொன்று ஸ்டிக்கர் டைப்பில் பண்ணுறோம், இன்னொன்று ஓப்பன் டோர் டைப்பில் பண்ணுறோம். ஓப்பன் டோர்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் வந்துருக்காது. அலுமினி சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து அலுமினியத்தில் வந்துடும். நெட் வந்து எஸ்எஸ்ல வந்துடும். இது டோர் டைப்பில் வரும். உதாரணத்துக்கு இதுதான் விண்டோ அப்படின்னா இதை வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். நிலவிலே செட் பண்ணிடுவோம். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று வரும். இது உங்களுக்கு மாடலுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். நான் விண்டோ வந்து மாடலுக்கு இது 2 டோர் வரும். எத்தனை டோர் வருதோ அத்தனை டோருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இந்த அலுமினி சேனல் செட் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லை எனக்கு இது வேறு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த மாதிரி வெல்க்ரோ டைப்பில் பண்ணிடுவாங்க. இந்த வெல்க்ரோ டைப்பில் பண்ணிட்டீங்கன்னா இது உட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாப்லர் பண்ணிடுவாங்க. இது ஃபுல்லாக வச்சு முதல்ல இந்த ஸ்டாப்லர் ஒட்டிடுவோம். இந்த ஸ்டாப்லர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக உட்டாக இருந்தால் இதில் ஸ்டாப்லர் பண்ணிடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த நெட்டை வச்சு இன்சர்ட் பண்ணிடுவோம். இப்படி ஒட்டிடுவாங்க. இதான் மெத்தடு, வெல்க்ரோ டைப்பில் உள்ள மெத்தடு. இதே பார்த்தீங்கன்னா கிராதி ஜன்னலாக இருக்குது, சிமெண்ட் ஜன்னலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப்பில் இருக்குதுங்க. இந்த ஸ்டிக்கர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் எடுத்துக்கலாம். இது மூலம் மெஷர்மெண்ட் அந்த பார்டர் எடுத்துக்கங்க. இந்த பார்டரில் எடுத்து இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி கரெக்டாக அந்த பார்டர்லேயே நீங்கள் வெட்டலாம். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வராது, ஹெவியாக இருக்கும். இது பிராண்டட் தான், நான் பிராண்டட் கிடையாது, பிராண்டட் தான். அதுக்கு மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். சேம் அதே மாதிரியே இந்த பார்டருக்கு இந்த பார்டர் கட்டியிருக்கும். இது வந்து நீங்கள் உட்டுக்கும் போட்டுக்கலாம், அலுமினியத்துக்கும் போட்டுக்கலாம், யூபிவிசிக்கும் போட்டுக்கலாம், எல்லா விதமான டோர்களுக்கும் போட்டுக்கலாம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டோரை உள்ள திறக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வெளி சைடில் ஒட்டணும், வெளியே திறக்கிற மாதிரி இருந்தால் உள் சைடில் ஒட்டிக்கலாம். சப்போஸ் நம்ம உள்ள திறக்கிற டோரா இருக்குது, வெளியே ஒட்டுற மாதிரி இருந்தால் மழை பெய்யும், வெயில் அடிக்கும், ஏதாவது ஸ்டிக்கர் போயிருமா அப்படின்னா கேரண்டியாக போகாது. இது அந்த அளவுக்கு பிராண்டட் உள்ள ஸ்டிக்கர் தான் உங்களுக்கு. அது மாதிரி நெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நெட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக அந்த டஸ்ட்டை வந்து ஸ்க்ரப் பண்ண துணியில் வச்சு தொடச்சு விட்டினால அந்த டஸ்ட் எல்லாமே போயிடும். இது வந்து ஃபைபர் நெட்டு, அதுலேயே நான் வாஷபிள் கிடையாது. இப்போ இதுக்கு வந்து நம்ம வெல்க்ரோ டைப்பில் பண்ணுற மாதிரி இருந்தால் வெல்க்ரோ டைப்பில் பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து 2 டோர் இருக்குன்னா 2 டோர், 3 டோர் இருக்குன்னா 3 டோரில் பண்ணி கொடுத்துருவோம். இது சப்போஸ் உங்களுக்கு கிராதி ஜன்னலாக இருக்குது, நம்ம உட்டில் தான் போட்டு இது யூபி இது அலுமினியத்தில் தான் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் இதில் உட்டு ஃப்ரேம் செட் பண்ணிடுவோம். உட்டு ஃப்ரேம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சக்கை எடுத்து கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி சக்கையை வந்து இந்த டேப்புக்கு போல இதில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க. இது ஃபுல்லாகவே ஸ்க்ரூ பண்ணிடுவோம். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இது மேலே வெல்க்ரோ அடிச்சிடுவோம். இது மேலே வெல்க்ரோ அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நெட்டை செட் பண்ணலாம். அதே டைப்பில் இந்த டோர் அப்படிதாங்க. சப்போஸ் கிராதி ஜன்னலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சக்கையை வச்சு இதில் வச்சு நாங்கள் செட் பண்ணிடுவோம். எல்லா விதமான டோருங்களுக்கும் ஸ்டீலாக இருக்கட்டும், கிராதியாக இருக்கட்டும், யூபிவிஸ் இருக்கட்டும், எந்த ஒரு விதமான டோராக இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு இதில் எஸ்எஸ் டோர் வந்து போட்டு கொடுத்துருவோம். எஸ்எஸ் டோரும் போட்டு கொடுத்துருவோம், வெல்க்ரோ டைப்பும் போட்டு கொடுத்துருவோம், ஸ்லைடிங்கும் போட்டு கொடுக்கலாம். எல்லா விதமான இதுவும் பண்ணி ஃப்ரேம் வந்து ஸ்டீல்லையும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டீலுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் இதே தான், ஸ்டிக்கர் தான் உங்களுக்கு. ஸ்டீலாக இருக்கட்டும், கிராதியாக இருக்கட்டும், யூபிஎஸ் இருக்கட்டும், அலுமினி சேனலாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் டைப்லேயே நம்ம ஒட்டிக்கலாங்க. பாருங்க, இது மாதிரி ஃப்ரேம் வந்து நீங்களே கட் பண்ணிக்கலாம். ஒருத்தரோட ஹெல்ப் தேவைங்க அவசியம் இல்லை. ஸ்டிக்கரை மட்டும் அப்படி பிரித்து கட்டிடலாம். அந்த பார்டர் அவுட்ரு டு அவுட்ரு ஒட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட் இல்லை 1 நிமிஷம் வேலை தான். அவ்வளோதான், ஃப்ரேம் ஆயிடுச்சு. இது வந்து வீட்டில் இருக்க உட்டு ஜன்னலுக்கும் இதே தான், கிராதிக்கும் இதே தான், யூபிவிசிக்கு இதே தான், அலுமினிய சேனல் இதே தான், சிமெண்ட் அளவுக்கு இதே தான்.
பண்ணிட்டு நம்ம தைச்சு வச்ச நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கணும். இதுதான் நெட்டுங்க, ஃபைபர் நெட்டு. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2 டோர் உள்ளது. இது 2 டோர் உள்ளதை நீங்கள் ஒரே இதாக போட்டுக்கலாம் பாருங்க. ஜஸ்ட் இது வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணீங்கன்னா பிடிச்சிக்கும். அவ்வளோதான் சார், இதான் மெத்தட். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து வெல்க்ரோ டைப்ல நம்ம பண்ணியிருக்கோம். இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 35, 40, 45, 50 அது மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் வருது. இது பிராண்டட் நான் பிராண்டட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாஷபிள் இருக்கு. ஜஸ்ட் இப்படி தொடச்சு விட்டீங்கன்னா போயிடும், துவைக்கணுங்கிற அவசியம் இல்லை. லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் கேரண்டியாக வருங்க. துவைக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷத்துல ஆட்டோமேட்டிக்காக அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அது ஓட்ட சின்ன சின்ன சந்து இருந்தாலும் விழுவும். அதனால அது வாஷபிள் பிராண்ட் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் வருங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 பிராண்ட் இருக்குங்க. கம்பெனி வேரியேஷன் நிறைய இருக்குது. அதில் வந்து இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்து பண்ணி பெஸ்ட்டாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை உரிச்சாலும் ஸ்டிக்கர் உரியாது பாருங்க. அவ்வளோ நீங்கள் எத்தனை டைம் வேணால் உரிச்சு ஒட்டிக்கலாம். நீங்கள் டனர் ஓப்பன் பண்ணும்போது பாருங்க இப்படி இருக்கு. விண்டோவை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்த இப்படி எடுத்து விட்டுங்க. ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டு திருப்பி அதே மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இது நான் வாஷபிள், லைஃப் நல்லாவே வரும் உங்களுக்கு. ஸோ எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு ஸ்டீலில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க சார். இது இந்த பிரேம் வராது, வெல்க்ரோ பிரேம் வராது. இது வந்து வுட்டில் உங்களுக்கு சப்போஸ் வுட்டில் இருந்துச்சுன்னா இதை வந்து லாக் இன்சர்ட் பண்ணிடுவோம். இதை வந்து இங்கிட்ட ஒரு கீழே ஒரு மேலே ஒரு வந்துடும். இந்த பக்கத்தில் ஒரு டோர் வந்துடும். இதை இப்படி ஸ்லைடிங்கில் ஓப்பன் பண்ணுவோம். சைடாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் டோர் தான் இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சிங்கிள் டோராக வேணும்னாலும் சிங்கிள் டோராக பர்மனெண்ட்டாக வைக்கிறதுனாலும் பர்மனெண்ட்டாக வச்சுக்குவோம். ஓப்பன் டோராக வேணாலும் ஓப்பன் டோராக பண்ணி கொடுத்துட்றோம். இது ஸ்டீல்னஸ் ஸ்டீலுங்க. இது வந்து இத்து போகாது, துரு பிடிக்காது, கட்டாகாது, எதுவுமே ஆகாது. அந்த எலி அணில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வீட்டுக்குள்ள வரும். அந்த வீட்டுக்குள்ள வர்றதால கடிக்காதுங்க. இதை வந்து கடிச்சிடறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த வெல்க்ரோ வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து கடிக்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம். இது வந்து SS நெட்டுங்க. இது 100% காத்தோட்டம் வரும். இதுவும் காத்தோட்டம் நல்லாவே வருங்க. இது இதோட கேப் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. ஏன்னா காத்தோட்டம் வரணுங்கிறதுக்காண்டி தான் அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஹோல் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நெருக்கி போட்டாக்க உங்களுக்கு காத்தோட்டம் சுத்தமாக வராதுங்க. அந்த காத்து வரவங்களுக்கு உங்களுக்கு கேப் இருக்கும். அதே மாதிரி வெளியே வர டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் சேவ் ஆயிருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த நெட்லேயே சேவ் ஆயிரும். வீட்டுக்குள்ள வர டஸ்ட் எல்லாமே இந்த நெட்ல சேவ் ஆயிரும். அந்த நெட்ல சேவ் ஆகிறது மட்டும் தான் நீங்கள் ஒரு பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணீங்கனாலே அந்த டஸ்ட் எல்லாமே போயிருக்காது சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கும் இதே டைப்ல தான் வரும். சேம் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு 3 வரும். அந்த 7க்கு 3 டோர் இதே தான். இதே மாதிரி வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் டோரில் இப்படி பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைப் இருக்குது, அலுமினியம் டைப்ல இருக்கு, ஸ்டீல் டைப்லையும் பண்றோம், ஸ்லைடிங் டைப்லையும் பண்றோம். அதுலயும் 3-4 டைப் வருது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொன்னு கேட்டீங்கன்னா இந்த அலுமினியம் சேனல் போட்ட காஸ்ட் வைஸா பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா தான் வரும். இது நம்ம 3 ஒரு பங்கு ரேட்டு ஜாஸ்தியா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். எல்லா பீப்புளும் போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டைப்புங்க. டோர் வந்து மஸ்கிட்டோ ஸ்கிரீன். இது அன்சைஸ் எல்லாமே கிடைக்கும் உங்கள்கிட்ட. க்ளோசிங் அதாவது உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். உள்ள போயிட்டு வெளியே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுது. இது வந்து மேக்னெட் டைப்புங்க. இது ஓப்பன் டைப் ஒன்று இருக்கு, ஸ்லைடிங் டைப் ஒன்று இருக்கு, மேக்னெட் டைப் ஒன்று இருக்கு, டோர் டைப் ஒன்று இருக்கு. இது மாதிரி 4 விதமான டைப் இருக்கு. இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும் உங்களுக்கு. எல்லா விதமான சைஸ்ல நாங்கள் அதை பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு கொசு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பறந்து வர பூச்சிகள் எதுவுமே இந்த சைடில் போகாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் இருக்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு தடுங்களும் இருக்காது. ஓப்பன் டைப்புங்கிறனால நல்லாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வித்தின் செகண்ட்ல வந்து இது வந்து க்ளோஸ் ஆயிருங்க. அதனால கொசு வந்து பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. உள்ள கொஞ்சம் கூட கொசு உள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. ஓப்பன் டைப்பாக இருந்தால் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் உள்ளே போனோன்னா கதவு சாத்துறதுக்கு 2-3 கொசு வந்துடும். இது வந்து ஸ்க்ரீன் டைப்புங்கிறதுனால உங்களுக்கு வித்தின் செகண்ட்ல லாக் ஆகிறதுனால கொசு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் மெட்டீரியல். சப்போஸ் நீங்கள் வீட்டில் செட் பண்ணிட்டீங்க, செட் பண்ணதுக்கப்புறம் குழந்தைங்க ஏதோ கம்பி விட்டு குத்திருச்சு அல்லது ஏதோ நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு வெடிச்சிருச்சு கிழிஞ்சிருச்சு அப்படின்னாலும் இதை சர்வீஸ் பண்ணிக்கலாம். லோக்கல்ல இருந்தால் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா கையோட வாங்கிட்டு போயிடலாம். இல்லை வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கொரியர் பண்ணிவிட்டீங்கன்னா இது சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும். சார்ஜும் பண்ணுறதில்ல. அதை ஜாயின் போட்டு நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு. அதெல்லாம் எந்த டைம் எப்போ வேணால் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டடாக தான் நான் கொடுக்குறேன். சீப் அண்ட் பெஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நான் சர்வீஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து கஸ்டமர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்.
எனக்கு வந்து சர்வீஸ் தான் முக்கியம், காசுங்கிற ஒரு முக்கியம் கிடையாது. அப்படிங்கும்போது நீங்கள் வெளியே எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பாருங்க. அதோட உங்களுக்கு நான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். எல்லாத்துக்கும் போய் இந்த இது வந்து போய் சேரணுங்கிறத என்னோட இது. நான் மட்டும் தான் பண்ணல, பக்கத்தில் இருக்க இதில் டிஸ்ட்ரிக்ட் கூட நான் நிறைய பண்ணிட்டு இருக்கிறது. நான் சப்போஸ் யூடியூப்ல பார்த்து ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கொரியர் பண்ணுறோம். இப்போ கோயம்புத்தூர், இப்போ நான் கரூரில் இருக்கிறேன். எனக்கு யூடியூப்ல பார்த்து நிறைய பேர் கொரியர் பண்ண சொல்கிறாங்க. கொரியர் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு சப்போஸ் அன்சைஸாக போச்சு 10 அப்படின்னு மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்து கொடுத்துருங்க. சப்போஸ் அதுலேயும் மிஸ்யூஸ் ஆயிடுச்சு, மெஷர்மெண்ட் எடுத்து தப்பாக போயிடுச்சுன்னா டோன்ட் வரி, நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. எனக்கு ரீகொரியர் பண்ணிருங்க. நான் அது உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துறேன். அல்லது வேற நெட்டு புதுசாகவே நாங்கள் அடிச்சு கொடுத்துறேன். நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். நாங்கள் சொல்கிற சைஸில் எடுக்கணும். அந்த சைஸ் எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்டு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இல்லை தெரியாமல் மாற்றி எடுத்துட்டோம், அளவு தெரியாமல் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிட்டர்ன் எங்களுக்கு போட்டுருங்க. நான் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு அதே நீங்கள் கேட்குற சைஸ்க்கு நாங்கள் நெட்டை ரீபேக் பண்ணி கொடுத்தோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நியரஸ்ட் பிளேஸ் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள இருந்தால் நாங்கள் நேரில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நாங்களே உங்களுக்கு நெட் வந்து இன்சர்ட் பண்ணி கொடுத்துட்றோம். இல்லை ரொம்ப லாங்காக இருந்துச்சு, ஒரு 100-200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் மெஷர்மெண்ட் அனுப்புனா போதும், நாங்கள் வந்து கொரியர் மூலியம் பண்ணிடுறோம். இதை வெல்க்ரோ டைப் வந்து கொரியர் பண்ணலாம். இந்த மாதிரி டோர் டைப் உள்ளது வந்து நான் 200-300 கிலோமீட்டர் இருந்தாலும் நாங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி கொடுத்துட்றோம். சைஸ் மட்டும் எங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றோம். இவங்க யூஸ் பண்ணுற இந்த வெல்க்ரோக்குரிய டேப் இருக்குறீங்களா, பயங்கர ஸ்ட்ராங்குங்க. ரேட்டு தனிப்பட்ட முறையில் சொன்னாங்க, நல்லா ஹை குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இவங்க இந்த ஃபிஷ் டேங்க்கு, ஃபிஷ்ஷு இந்த மாதிரியும் பண்ணுறாங்க. அப்போ சில பெட்ரோலியம்ஸும் பண்ணுறாங்க. நேராக ஒரு டைம் விசிட் பண்ணினா உங்களுக்கு தெரிய வரும் இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் என்கிட்ட நான் என்ன கேட்டனோ எனக்கு சஜஷன் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் கொடுத்துட்டு எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற டெமோவும் கொடுத்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் வந்து பாருங்கள். நான் வீடியோக்காக சொல்லிங்க, ஒரு டைம் டேரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா தெரிய வரும். ரொம்ப பொலைட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. அதுலேயும் நம்ம கேட்குற டவுட்டுக்கு ரொம்ப சைலண்ட்டாக தான் ஆன்சர் பண்ணுறாங்க. எந்தவித ஹார்டாக ஃபேஸும் காமிக்கல. ஒவ்வொரு கேள்வியும் டிஃப்ரெண்ட்டாக கேட்டோம், அது எல்லாமே நீட்டாக ஆன்சர் பண்ணாங்க. அப்புறம் அந்த பேக் பண்ணி கொடுக்குறது எல்லாமே நல்ல ஒரு ஹைஃபை எண்டாக இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும், ஒரு டைம் பாருங்க. தொடர்ந்து இந்த சேனலை வந்து நீங்க பாருங்க. இந்த சேனலோட பெல் ஐகானை பண்ணிட்டு என்னோட ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரைஸில் தேவைப்படுதோ அத்தனை இது உங்களுக்கு நான் டெலிவரி கொடுத்துட்றேன். தொடர்ந்து இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.